ஏம்மா வேணம்மா கிளம்பலையான்னு உன்ன வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன் அப்படின்னு பழனி சத்தமாக பேசிகிட்டு இருந்தாப்புல. பழனி வேலைம்மாவும் கல்யாணமாகி ஒரு 25 வருஷமாச்சு. பழனி வந்து ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாப்புல. அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, அவங்க வந்து போகாத கோயில் இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லை. ஏனோ குழந்தை மட்டும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சரி ஆண்டவன் சித்தம் அப்படின்னு சொல்லி அவங்க வாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அவங்க நினப்பே வர்றதில்ல வச்சுட்டு இருந்தாப்புல. ஆமாங்க, இன்னைக்கு கிளம்புறாங்க, 9 மணிக்கு பஸ் விட்டா பஸ்ஸே இருக்காது அப்படின்னு சொல்லி 2 பேர் கிளம்புறாங்க. கிளம்பி பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. அவங்க நடந்தே 2 பேரும் போயிட்டுருக்குறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனப்போ நிறையா அன்னைக்கு வந்து விசேஷ நாளாக என்னன்னு தெரியல, ஃபுல் ரஷ்ஷாக இருந்தது. எல்லா பஸ்லேயும் கூட்டம் ஆளாக மோதிட்டு இருந்தது. கரெக்டாக இவங்க அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு கொஞ்சம் நேரம் கழித்து வரும் போல் தெரிஞ்சுது. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிற்க ரொம்பவுமே ரஷ்ஷாக இருந்தது. விசேஷ நாளாக முகூர்த்த நாள் போல் இருக்குது, அதனால தான் அவ்வளவு கூட்டமாக இருந்தது. அப்போ 2 பேரும் பேசிட்டாங்க, அட என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது, எப்படி போய் சேருமா அப்படின்னு சொல்லி பழனி கேட்டப்பல. எப்படியோ போயிட்டு வரலாம் விடுங்க, இன்னைக்கு வேலை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி வேலைம்மா சொன்னாப்புல. அப்புறம் இவங்க போகிற பஸ்ஸும் வந்துச்சு. அப்புறம் எப்படியோ ஏற முடியாமல் 2 பேர் ஏறிட்டாங்க. அப்படியே ஏறினாலும் கூட உட்கார்றதுக்கு வந்து இடம் கிடைக்கல. வேலைம்மா வந்து முன்னாடி நின்றுருக்கிறாப்புல, பழனி வந்து பின்னாடி நின்றுருக்கிறாப்புல. வேறு வழியில் அதை விட்டால் ஒரு 2 மணி நேரம் பஸ்ஸு கிடையாது அந்த ஊருக்கு. அதனால் இதில் போயே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் 2 பேர் ஏறிட்டாங்க. இப்போ வந்து பஸ்ஸு கிளம்புது. அது வந்து ஒரு தனியார் பஸ்ஸு தான். கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்குது. கண்டக்டர் வந்து அப்படியே பிதுங்கி வந்துட்டு இருக்கிறாப்புல. அப்போ நெளிஞ்சு அவ்வளோ கூட்டத்தில் அவர் டிக்கெட் வைக்கணும்ல, டிக்கெட் அப்படின்னு சத்தமாக பேசிட்டு வந்துட்டே இருக்கிறாப்புல. அப்போது டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது சரி அவர் பக்கத்தில் வர்றாரு கண்டக்டர். டிக்கெட் அப்படின்ட்டு வரும்போது ஒரு பாக்கெட்டில் கை வச்சுக்கிறப்போ பாக்கெட்டில் பணம் இல்லை. அப்படியே பழனிக்கு பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா இது பஸ்ஸில் ஏறிட்டோம், பாக்கெட்டில் வேற காசு இல்லை, அடடா மறந்தாப்பில் வச்சுட்டு வந்துட்டோமா அப்படின்னு படபடப்பாயிடுச்சு அவருக்கு. அப்புறம் தான் யோசிச்சுட்டே இருந்தார், ஆனால் என்னடா காசு எங்கே வச்சோன்னு யோசிக்கும் போது அவர் வந்து பழைய சட்டையிலேயே அந்த காசு நின்று போச்சு. சட்டை மாற்றினவர் அந்த புது சட்டைக்கு காசு எடுக்காமல் விட்டார். அந்த அப்படியே அவசரத்தில் வந்துட்டார், நேரமாகி போச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் இப்போ வந்து பஸ் ஏறியாச்சு, பஸ்ஸு போயிட்டுருக்குது. கண்டக்டர் தம்பி பக்கத்தில் வந்து டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லி கத்தி பேசிகிட்டு இருக்கிறாப்புல. பழனிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது எப்படி இப்படி ஏமாந்து போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாப்புல. அப்புறம் சுற்றும் பார்த்தாப்புல யாரும் தெரிஞ்ச மூஞ்சியே ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம யார் என்ன பண்ணுறது, நிறுத்தி இறங்குனா அங்கேருந்து நடக்கணும், அப்பவும் காசு இருக்காது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருந்தாப்புல. ரொம்ப வேர்த்திருச்சு அவருக்கு. அப்புறம் தான் கண்டக்டர் தம்பி பக்கத்தில் வந்து ஐயா டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொன்னார். தம்பி அவசரத்தில் காசு வச்சுட்டு வந்துட்டேன் தம்பி, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கு கண்டக்டர் தம்பிக்கு சுருன்னு கோபம் வந்துடுச்சு. யோ நீ எல்லாம் என்னையா பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு ஏன் பஸ்ஸில் வர்ற, இப்படியே தான் 4 பேர் டெய்லி காசுலன்னு வர்றீங்க, எப்படி நான் டிக்கெட் எடுத்து என் பொழப்பு நான் எப்படி ஓட்டுறது அப்படின்னு ரொம்ப சூடாக பேசிட்டார். பழனிக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. இப்படி வந்து யாருமே அவரை வந்து பேசுனதில்லை. அட என்னடா இது, நம்மளை விட சின்ன பையன் நம்மளை வந்து ரொம்பவுமே அவமானப்படுத்தி பார்த்துறாப்புல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாப்புல. தம்பி அது வந்து அப்படின்னு தயங்கி பழனி கெஞ்சாத உரையாக சொல்கிறாரு. ஆனால் அந்த தம்பி விட்டப்பாடு இல்லை. இப்படித்தான் எல்லாருமே இப்படித்தான் சொல்கிறீங்க, ஆனால் டிக்கெட்டு மட்டும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, வேற எல்லா செலவும் பண்ணுறீங்க, இப்படி தான் டெய்லி 4 பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப சூடாக பேசிட்டாப்புல. ரொம்ப பேசிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துட்டாப்புல. அவருக்கு ரொம்ப விறுவிறுத்து போச்சு பழனிக்கு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கள எல்லாருமே இவரை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடா இது, இந்த ஆள் டிக்கெட் இல்லாமல் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாப்லையா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வேதனையாக போய் அப்படியே மயக்கம் வர்றாப்புல வந்துருச்சு. அப்புறம் திரும்பி போன கண்டக்டர் மறுபடியும் வந்து டிக்கெட் ஐயா டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னப்போ திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு கண்டக்டர். இவர் ஸ்லோவான பஸ் என்னன்னு பார்த்தா அது வந்து தனியார் பஸ்ஸு. இடையில வந்து நிறுத்தி செக்கிங் இன்ஸ்பெக்டர் ஏறுறாங்க.
பாடுறா இது என்னடா இது இன்னைக்கு சோதனை அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருந்தப்போ உள்ளே ஏறி டிக்கெட் அப்படின்ட்டு அவங்க வேற செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் கண்டக்டர் தம்பி திட்டி முடிச்சிட்டாப்புல. இனி அவங்க வேற திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ பக்கத்தில் வந்து ஐயா டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாப்புல. அவர் உண்மை சொல்லிட்டார் காசு இல்லை அப்படின்னு சொல்லி. அவர் அதுக்கு மேலே என்னையா நினச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் சோறு தினியா வேற ஏதாவது திணிக்கிறியா அப்படின்னு சொல்லி இவ கண்டக்டரை விட பல மடங்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இவருக்கு ரொம்பவுமே மயக்கம் வர்ற மாதிரி ஆகி கீழே விழுந்துட்டார். அப்புறம் மயக்கம் வர என்ன நடந்ததுன்னு அவருக்கு ஞாபகம் இல்லை. வேளமா என்ன பண்ணுதோ அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருந்தார். அப்புறம் திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தார். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குது, கண்ணு முழிச்சு பார்த்தார். அப்போ வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. ஆஸ்பத்திரியில் பெட்டில் படுத்துட்டு இருக்கிறாரு. ஆடா இது என்னப்பா, நான் எங்கே பஸ்ஸில் தானே நின்றுருந்தேன், இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. பக்கத்தில் வந்து வேளமாக சோகமாக உட்காந்துருக்குறாங்க. தெரிஞ்சவங்கெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. பக்கத்துலேயே அந்த கண்டக்டர் தம்பி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நின்றுக்கிறாப்புல. அப்புறம் முழிப்பு வந்து எந்திரிச்சு உட்காந்து, தம்பி எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அவராவது தன்னை போலவே பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ கண்டக்டர் தம்பி பக்கத்தில் வந்து, ஐயா நீங்கள் பஸ்ஸில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, நாங்கள் தான் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இப்போ டியூட்டி முடிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னாரு அந்த தம்பி. நீங்களும் எங்களை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஷாக்காயிடுறாரு. ஆமாங்க, நீங்கள் எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறீங்க, உங்களை அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, எப்படிங்க நாங்கள் அப்படியே விட்டு வர முடியும், அதனால் நாங்கள் போகும்போது ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் டியூட்டி முடிஞ்சு வரும்போது உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் அதுக்கு வந்து பழனி, தம்பி உண்மையாகவே என்கிட்ட காசில் தம்பி, மறந்துட்டு வந்துட்டேன், டிக்கெட் எடுக்காமலாம் நான் எப்பவும் போனது கிடையாது அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசமாக சொல்கிறார். ஐயா நீங்கள் அது கண்டக்டர் தம்பி ஐயா நீங்கள் உண்மை தான் பேசுவீங்கன்னு தெரியுது, உங்கள் நடவடிக்கையிலேருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பஸ்ஸில் டெய்லி வர்றவங்க வந்து நிறைய பேர் டிக்கெட்டே எடுக்கிறதில்ல. அப்போ செக்கிங் இன்ஸ்பெக்டர் ஏறும்போது நான் தான் மாட்டிக்கிறேன். இதனால தான் நான் பொதுவாக தான் நான் பேசிட்டு இருந்தேன், உங்களை பேசணுன்ட்டு பேசல, டிக்கெட் எடுக்காதவங்கள பேசணுங்கிறக்காக தான் பேசினேன், என்னை மன்னிச்சிருங்க ஐயா. நான் வந்து உங்களுக்கு உண்டான டிக்கெட்டை அப்போவே எடுத்து என் பாக்கெட்டில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பழனிக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி பண்ணிடு, பையன் ரொம்ப மோசமான பையனாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன், இவ்வளவு நல்ல பையனாக இருக்கிறாப்லையே அப்படின்னு சொல்லி பழனிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றி தம்பி, இந்த மாதிரி நடக்குன்னு நான் நினைக்கவே இல்லை ஐயா, பரவாயில்ல விடுங்க ஐயா, நானும் உங்கள் புள்ள மாதிரி தானே அப்படிங்கிறார். இவருக்கு வந்து ஏற்கனவே குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லாத இதில் பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு பையன் இருந்திருந்தா இந்த வயசு தான் இருந்திருக்கு அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு, தம்பி ரொம்ப நன்றி தம்பி, என் பையன் மாதிரி என்னை வந்து காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கண்டக்டர் தம்பியோட கையை பிடிச்சிட்டு கும்பிட்றாரு. இதான் கதைங்க.